கைஸ், எடுத்துக்காட்டு 2.25 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது 24வது மற்றும் எண்ணாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளை பின்வருமாறு எழுதலாம். அதாவது போன கணக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, எடுத்துக்காட்டு 2.24 Tn = A, அதாவது முதல் உறுப்பு A, ரெண்டாவது உறுப்பு A + D, மூணாவது உறுப்பு A + 2D, நாலாவது உறுப்பு A + 3D. இதுதான் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வடிவமாக சொன்னோம். கரெக்டுங்களா? இப்போ 1 அப்ளை பண்ணால் A கிடைக்குது, 2 அப்ளை பண்ணால் A + 2 A + D கிடைக்குது, 3 அப்ளை பண்ணால் A + 2D கிடைக்குது, 4 அப்ளை பண்ணால் A + 3D கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி இப்போ இது வந்து இந்த A, இந்த A + D, இந்த A + 2D, இந்த A + 3D இதெல்லாம் வரிசை என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம். இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா, எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வியில் கொடுத்துட்டாங்கல்ல, இது வந்து கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம செக்லாம் பண்ண வேண்டாம். அதில் 15வது உறுப்பு 24வது உறுப்பை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Tn = A + n - 1 × D. இதுலேயும் அதே தான். ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம், என்னங்கிறது எத்தனாவது உறுப்பு. இங்கே என்ன அப்ளை பண்ணுறோமோ அதே எண்ணு உள்ளேயும் வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அப்ளை பண்ணி பார்த்துருவோமா? இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, 15வது உறுப்பு, 24வது உறுப்பு மற்றும் எண்ணாவது உறுப்பு. எண்ணாவது உறுப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண்ணாவது உறுப்பு இது தான், இந்த ஃபார்முலா தான். இதில் நமக்கு ஏவோட வேல்யூம் டியோட வேல்யூம் தெரியும். அதை மட்டும் அப்ளை பண்ணி வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ முதல்ல 15வது உறுப்பு கண்டுபிடிச்சிடுவோமா? ஸோ இப்போ கூட்டுத்தொடர் வரிசை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 15, 27, 29 அண்ட் ஸோ ஆன். இப்போ இதுலேருந்து நமக்கு எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னன்னா, Tn = A + n - 1 × D அப்படின்னு இருக்குது. இதில் A இருக்குது, D இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அதை கண்டுபிடிச்சிடணும். முதல் உறுப்பு A = 3. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல கூட்டுத்தொடர் வரிசையில் முதல்ல இருக்கிற உறுப்பு 3, அதை எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது D கண்டுபிடிக்கணும். D கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? D = T2 - T1 = 15 - 3 = 12. D என்ன கிடச்சிருக்குது? D = 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. A = 3, D = 12. இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிடலாமா? Tn = A + n - 1 × D. இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்காங்க? 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல அதை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்களேன். T15 = ஏங்கிறது 3. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது? இந்த எண்ணுக்கு பதிலாக நாங்கள் 15 போட்டேன். ஏன்னா அவங்க 15வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏக்கு பதிலாக 3 போட்டேன். அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படியே எழுதுகிறேன். ப்ளஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இருக்கிற எண், இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன எடுத்தோம்? 15 எடுத்தோம். அப்போ 15 - 1. இப்போ அடுத்தது D இருக்குது, இன்ட்டு Dன்னு இருக்குது. ஸோ டியோட வேல்யூ என்ன? 12. அந்த 12 எடுத்தது இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. 12 எழுதியாச்சுங்களா? இப்போது இந்த 3 அப்படியே இருக்கட்டும், அந்த ப்ளஸ்ஸும் அப்படியே இருக்கட்டும். 15ல் 1 போச்சுன்னா 14. 14 வெளியில் ஒரு 12 இருக்குது, இன்ட்டு 12. அடுத்தது ஈக்குவல்ட்டு 3 அப்படியே இருக்குது. 14 × 12 168. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? T15, அதாவது 15வது உறுப்பு = 171 வருது. அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க? 15வது உறுப்பு, அடுத்து 24வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருவோமா? இப்போது T24 = A என்ன? இதுக்கும் அதே A தான். A 3, D 12, N வந்து 24. ஸோ இப்போ Aக்கு பதிலாக 3 எடுத்து எழுதிடலாம். அடுத்து ப்ளஸ்ஸு, Nக்கு பதிலாக 24 எடுத்து எழுதிடலாம். -1 × Dக்கு பதிலாக 12 எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? இப்போ அங்கே பண்ண அதே வேலை தான். இந்த 3 ப்ளஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். 24ல் 1 போச்சுன்னா 23. 23 × 12 = 3 + 23 × 12 இருக்குன்னா 276. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 279. அதாவது T24 24வது உறுப்பு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எண்ணாவது உறுப்பை கண்டுபிடி, அதான் கேட்டிருக்காங்க. எண்ணாவது உறுப்பு. ஸோ இதுக்கும் அதே தான். என்னென்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏவும் டியும் மட்டும் தான் தெரியும். ஸோ n அப்படியே இருக்கட்டும். எண்ணாவது உறுப்புனா Tn. இங்கே எப்படி 15வது உறுப்புன்னு சொல்லும்போது n இருந்த இடத்துல 15 போட்டோம். ஏ வேல்யூ அப்ளை பண்ணோம், டி வேல்யூ அப்ளை பண்ணோம் இல்லையா? 24வது உறுப்புன்னு கேட்கும்போது n இருந்த இடத்துல 24 போட்டு ஏ வேல்யூ போட்டோம், டி வேல்யூ போட்டோம், சுருக்கணும் இல்லையா? இப்போ எண்ணாவது கேட்குறாங்க. ஸோ n இருக்கிற இடத்துல திரும்ப எண்ணே தான் வைக்கணும். இங்கே என்ன வச்சா உள்ளே n தான் வரும். ஏ வேல்யூ என்ன? ஏ வேல்யூ 3
ப்ளஸ்ஸு n மைனஸ் 1 இன்ட்டு டி வேல்யூ எவ்வளோ 12 அவ்வளோதான். இப்போது ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ளஸ்ஸும் அப்படியே இருக்கட்டும். இந்த 12 உள்ளே பெருக்கிச்சுன்னா என்ன ஆகும் 12n மைனஸ் 12 அப்படின்னு ஆகும். கரெக்டுங்களா? இப்போ அதிலேருந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளஸ்ஸு தான் உள்ளே போய் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அப்படியே இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிடலாம். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் என்ன வருது 3 ப்ளஸ் 12n மைனஸ் 12. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12n இருக்கிற டைம் ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நம்பர் இருக்குது, ப்ளஸ் 3 ஒன்று இருக்குது, மைனஸ் 12 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் 12ல் 3 போச்சுன்னா மைனஸ் 9, அதாவது 12n மைனஸ் 9. இது வந்து என்னாவது உறுப்பு tn அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இப்போது அவங்க கேட்டது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இது 15வது உறுப்பு. எல்லாத்தையும் ஒரு தடவை ஆன்சர் எடுத்து எழுதிடணும். 15வது உறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் எடுத்து எழுதணும். 15வது உறுப்பு ஈக்குவல் டு 171. அதே மாதிரி 24வது உறுப்பு ஈக்குவல் டு 279. அதே மாதிரி எண்ணாவது உறுப்பு ஈக்குவல் டு 12n மைனஸ் 9. என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சரை கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்து எழுதிடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.